சிஐடியு அதனுடைய அமைப்பு தினம் மே 30ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் சிஐடியு என்கிற புதிய தொழிற்சங்க அமைப்பு இந்தியாவில் நிறுவப்பட்டது. அதனுடைய அமைப்பு தலைவராக முதல் தலைவராக தோழர் பி.டி. ரணதிவே அவர்களும், முதல் பொதுச் செயலாளராக தோழர் பி. ராமமூர்த்தி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த அமைப்பு தனியாக உருவாக்கப்படுவதனுடைய தேவை என்ன? ஏற்கனவே இருக்கிற தொழிற்சங்க அமைப்புகளோடு இன்னொரு தொழிற்சங்கம் என்கிற ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏஐடியூசி என்கிற அமைப்பு ஒரு வலுவான அமைப்பாக, ஒரு இடதுசாரி அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. விடுதலைக்கு பிறகு, விடுதலைக்கு முன்பும் கூட பல்வேறு கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய சித்தாந்த, தத்துவார்த்த, வர்க்க கண்ணோட்ட அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருந்த அந்த அமைப்பு விடுதலைக்கு பிறகு பல தருணங்களில், சந்தர்ப்பங்களில் ஆளும் கட்சியினுடைய முடிவுகளை ஏற்று அல்லது அந்த முடிவுகளுக்கு அனுசரணையாக நாம் போக வேண்டும் என்கிற நிலையை ஏஐடியூசி எடுத்தது. ஏஐடியூசியில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு தொழிற்சங்க தோழர்கள், தலைவர்கள் அந்த போக்கை எதிர்த்து உள்ளே வலுவாக வாதாடி கொண்டிருந்தனர். நாம் இப்படிப்பட்ட முறையிலே தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அணுகவும் கூடாது, தொழிலாளர்கள் பிரச்சனைகளிலே எந்த சமரசத்திற்கும் நாம் இடமளிக்கக்கூடாது, வர்க்க சமரசம், வர்க்க இணைப்பு என்பதெல்லாம் சரியல்ல என்று அவர்கள் தொடர்ந்து உள்ளே விவாதித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் போக போக ஆளும் கட்சி, அன்றைய காங்கிரஸ் கட்சி, நேரு தலைமையிலே இருந்த கட்சி பொதுத்துறையை கொண்டு வரவும், சோசலிசம் என்கிற முழக்கத்தை எழுப்பவும் அவர்கள் எடுத்த அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கைகள் நாம் ஆதரிக்கத்தக்கவை என்று ஏஐடியூசியில் இருக்கிற தலைமையின் ஒரு பகுதி உறுதியான முடிவை எடுத்தார்கள். அரசியல் ரீதியாகவும் காங்கிரஸோடு ஒத்துப்போக வேண்டும் என்கிற நிலையை அவர்கள் எடுத்தார்கள். பொதுத்துறை உருவாக்கம் என்பதே சோசலிசத்தினுடைய ஒரு தோற்றுவாய், ஒரு தொடக்கம் என்கிற நிலையிலிருந்து அவர்கள் பிரச்சனையை அணுகினார்கள் என்பது பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான வேறுபாடாக இருந்தது. கட்சி இரண்டாக உடைந்த பிறகும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கத்தை நாம் பிளக்கக்கூடாது, தொழிலாளர்கள் ஒற்றுமை பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற முறையில் அந்த ஒற்றுமையோடு தான் அந்த ஏஐடியூசி என்பது செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் 64க்கு பிறகும் கூட, 1964ஆம் ஆண்டுக்கு பிறகும் கூட நடவடிக்கைகளிலே பெரிய மாற்றம் அப்போதைய ஏஐடியூசி தலைமையிலே இல்லை. அவர்கள் தொடர்ந்து மேலும் வலுவாக அந்த தவறான பாதையிலேயே, வர்க்க சமரச பாதையிலேயே அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள். ஆகவே ஒரு கட்டத்தில் இனிமேல் இந்த அமைப்புக்குள், இந்த அமைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு, இந்த அமைப்புக்குள் இருந்து மட்டும் இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாக்க முடியாது. இது இதே நிலையில் தொடருமானால் இந்தியாவிலே ஒரு புரட்சிகர போராட்ட, தொழிலாளிகளுக்கு உறுதியாக நிற்கிற ஒரு தொழிற்சங்க அமைப்பு இல்லை என்கிற நிலைமை கூட ஏற்பட்டுவிடும் என்கிற அந்த காலத்தின் கட்டாயம்தான் இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டிய நிலையை கொண்டு வந்தது. அப்படித்தான் இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு எல்லா தொழிலாளர்களையும், எல்லா தொழிற்சங்க அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி நாம் தொழிலாளர் பிரச்சனைகளை அரசிடம், முதலாளிகளிடம் நாம் தீர்ப்பதற்கு முன்னெடுக்க வேண்டும், அவசியப்படுகிற வலுவான அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் சிஐடியு தன்னுடைய முழக்கத்தை வைத்தது. ஒன்றுபட வேண்டும், போராட வேண்டும் என்பது சிஐடியினுடைய முழக்கமாக இருந்தது. அதிலே அனைத்து அமைப்புகளும், அனைத்து மத்திய அமைப்புகளும் ஒன்றாக இருந்து செயல்படத்தக்க அளவிலே ஒரு கான்ஃபெடரேஷன், ஒரு மகா சம்மேளனத்தை கூட நாம் அமைக்கலாம் என்கிற முழக்கத்தையும் சிஐடியு முன்வைத்தது. தனித்தனியாக இருந்து செயல்படுவது என்பது ஒன்று, இன்னொன்று ஒட்டுமொத்த தொழிலாளர் பிரச்சனைகளில் ஒரு மகா சம்மேளனம் என்று நாம் எல்லாம் இணைந்து ஒரு அமைப்பை கூட உருவாக்கி கொண்டு செயல்படலாம் என்கிற முழக்கத்தையும் சிஐடி வைத்தது. இப்போதும் அந்த முழக்கம் சிஐடியினுடைய முழக்கமாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒற்றுமையை வலியுறுத்தினோம், போராட்டத்தையும் அவசியப்படுகிற போது நடத்தியே தீர வேண்டும் என்கிற அந்த நிலையையும் வலியுறுத்தினோம் என்பதுதான் சிஐடியுடைய நிலையாக இருந்தது. அப்படி சிஐடியு பிரிந்ததனுடைய
அது எப்படி சரியானது என்பதையும் அடுத்து வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நிரூபித்தது. 70க்கு முன்பு நடந்த பல்வேறு போராட்டங்களில் அரசு போராட்டம், மத்திய அரசு ஊழியர் போராட்டம், தபால் தந்தி ஊழியர் போராட்டம், இப்படி பிரம்மாண்டமான போராட்டங்கள் வெடித்தன. 60கள் போராட்டங்களின் 10 ஆண்டுகளாக இருந்தது என்று சொன்னால் மிகையல்ல. அரசு துறையானாலும், பொதுத்துறையானாலும், தனியார் துறையானாலும். பொதுத்துறைகளிலேயும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வெடித்தன. அந்த போராட்டங்களை எல்லாம் நாம் இதர தனியார் துறையிலே நடத்துகிற போராட்டத்தை போல் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது, அந்த பிரச்சனைகளை அணுகக்கூடாது என்பது ஏஐடிசியினுடைய பார்வையாக இருந்தது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். 70க்கு பிறகும் அதே நிலை எப்படி தொடர்ந்து நீடித்தது, அது எந்த அளவுக்கு மோசமாக போனது என்பதையும் அனுபவத்திலே நாம் பார்த்தோம். அதாவது 72, 73களில் சென்னை நகரத்தில் அந்த காலத்தில் பிரம்மாண்டமான போராட்டங்கள் வெடித்திருந்தன. அதில் சிம்சன் போராட்டம் ஒன்று, அதே மாதிரி நிறைய போராட்டங்கள். அந்த போராட்டங்களில் ஒன்றுபட்டு அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு கீழே பல்வேறு அமைப்புகளாக இருந்தவர்களும் ஒன்றாக இருந்து பல போராட்டங்களை கூட்டாக முன்னெடுத்தோம் ஆட்சிக்கு எதிராக. அதிலே முக்கியமான போராட்டமாக சிம்சன் போராட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த போராட்டங்களில் கூட ஒரு ஒரு சமரச போக்கு, ஒரு விட்டு கொடுக்கும் போக்கு என்பது இருந்தது என்பதை அன்றைக்கு நாம் பார்த்தோம். அது குறித்து சில பிரசுரங்கள் கூட வெளியிடப்பட்டன. 70க்கு பிறகு வரிசையாக அந்த ரயில்வே போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு பெரும் போராட்டமாக அது நடந்தது. பல லட்சக்கணக்கான தொழிலாளிகள் பங்கெடுத்தது. மிக கொடூரமான அடக்குமுறையை அந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற விஷயத்திலும் அரசுக்கு அனுசரணையாக நடந்த போக்குகள் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். சிஐடி மட்டுமே அதில் மிக உறுதியாக அதை எதிர்த்து நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று போராடியது. அதே போல அடுத்து அவசர காலம் வந்தது. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். அந்த எமர்ஜென்சி என்பதும் கூட தொடர்ந்து தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருந்த போராட்டங்கள், பொருளாதாரத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள், அவைகளை தீர்ப்பதற்கு அரசுக்கு முடியாத நிலையிலே அவர்கள் இந்த அவசர நிலையை கொண்டு வந்து ஒரு சர்வாதிகாரத்தை திணித்தார்கள். ஜனநாயக இயக்கங்களை முடக்குவது, போராட்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவது, எதிர்க்கட்சி தலைவர்களை, தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது மிக கொடூரமாக நடந்தது. அந்த காலத்தில் எல்லோருடைய வாயையும் அடைத்துவிட்டு, சட்டங்களை எல்லாம் கூட முடக்கி வைத்துவிட்டு, அதுவரை இருந்த 8.33 என்கிற குறைந்தபட்ச போனஸை 4% என்று அரசாங்கம் தன்னிச்சையாக அறிவித்தது. அதையும் கூட ஏஐடியூசி ஏற்றுக்கொண்டது, வரவேற்றது. எமர்ஜென்சியை ஆதரித்தார்கள், அவசர காலத்தை ஆதரித்தார்கள் என்பதுதான் மிக மோசமான, அவர்கள் தொடர்ந்து பின்பற்றிய கொள்கைகளின் நீட்சியாக, அதனுடைய உச்சமாக அவசர நிலை என்கிற சர்வாதிகாரத்தை அவர்கள் ஆதரித்தார்கள் என்பதுதான். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமை பின்னர் வந்தது என்பதும் கூட முன்னர் ஏற்கனவே அந்த அமைப்பிலிருந்து சிஐடியை உருவானது, தனியாக உருவாக்கப்பட்டது என்பது எப்படி சரி என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. சிஐடியை உருவான பிறகு பல்வேறு போராட்டங்கள் சிஐடிவினால் முன்னெடுக்கப்பட்டன. சுயேட்சையாக தன்னுடைய தொலைபேயிலே பல முழக்கங்களை வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அதன் வழியாக இதர தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுடைய அடிப்படையான பல்வேறு பிரச்சனைகளிலே ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை அது உருவாக்கியது. அப்படி உருவாக்கிய போது மற்ற தொழிற்சங்க அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் என்கிற ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். அதில் ஐஎன்டிசி இருந்தது, ஹெச்எம்எஸ் இருந்தது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருந்தது. சிஐடியு இன்னும் சில அமைப்புகளை தவிர. சிஐடியு இந்த அமைப்பு அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக, தொழிலாளிகளுடைய நலன்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பது வெளிப்படை. ஆகவே சிஐடியு இதர தொழிற்சங்க அமைப்புகள், வெளியில் இருந்த தொழிற்சங்க அமைப்புகளை எல்லாம் இணைத்துக் கொண்டு அவர்கள் யுனைடெட் ட்ரேட் யூனியன் கவுன்சில் என்கிற ஒன்றை அவர்கள் உருவாக்கினார்கள். சிஐடியு உருவாக்கியது. அதன் மூலமாக நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன, முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. அரசு கொண்டு வர வேண்டிய சட்ட திருத்தங்கள் மற்றதை பற்றியெல்லாம் வலியுறுத்தின. எமர்ஜென்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜனதா ஒரு தொழிலுறவு சட்டத்தை அது திருத்தியது. அதில் ஒரு மோசமான திருத்தங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சட்டமாக இது கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை எதிர்க்கிற போராட்டத்தில் சிஐடியும் மற்றவர்களை இணைத்து கொண்டு வலுவாக முன்னின்றது. தொடர்ந்து அப்படிப்பட்ட போராட்டங்கள் 70க்கு பிறகு சிஐடியினுடைய முன்முயற்சியிலே அதனுடைய தனி இயக்கம், பிறகு
கூட்டு இயக்கம், ஒத்து வரக்கூடிய கோரிக்கைகளின் மீது ஒத்து வரக்கூடிய போராட்ட வடிவங்களில் கூட்டாக போராடுவது என்பதையும் சிஐடியு 2 வகைகளாக பின்பற்றியது. அது மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாளிகளுக்கு உதவியது என்பதுதான் வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிஐடியு என்பது ஒரு போராடும் அமைப்பு, ஒரு புரட்சிகர தொழிற்சங்க அமைப்பு, இந்தியாவிலே இருப்பதை உறுதி செய்வதற்காக பிறந்த குழந்தை என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் அது உருவெடுத்தது. அது அதனுடைய அந்த போராட்ட பாரம்பரியத்தை இன்றைக்கு முன்னெடுக்கிறது. மே தின கொண்டாட்டங்களில் இருந்து ஒவ்வொரு தனித்தனி பிரச்சனைகளை அணுகுவது வரை இன்றைக்கு பிஜேபி அரசு மதத்தையும் அரசியலையும் கலந்து இந்த மதச்சார்பற்ற அரசு என்பதையே கூட அவர்கள் நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சட்டத்திலே இருக்கிற அடிப்படையான விழுமியங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இந்த எல்லா விஷயங்களையும் மிக உறுதியாக எதிர்த்து போராடுகிற அமைப்பாக சிஐடியு இருக்கிறது. சிஐடி தோன்றிய பிறகு அதனோடு இணைய மறுத்த, அதனுடைய தோற்றத்தையே கூட கேள்விக்கு உள்ளாக்கிய பல்வேறு அமைப்புகள், ஏஐடிசி உட்பட பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு சிஐடியோடு இணைந்து, மற்ற அமைப்புகளோடு இணைந்து, எல்லோரும் சேர்ந்து, நான் சிஐடியோடு இணைந்து என்று கூட சொல்லவில்லை, எல்லோரும் இணைந்து போராட வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்கங்கள், 40க்கும் மேற்பட்ட அனைத்திந்திய சம்மேளனங்கள் போன்றவை எல்லாம் இணைந்து வலுவான ஒரு அமைப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பு அரசு எடுக்கக்கூடிய எல்லா தவறான கொள்கைகளை எதிர்த்தும் அனைத்திந்திய அளவிலே வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறது. இதுவரைக்கும் 20 வேலை நிறுத்தங்கள் 1990க்கு பிறகு நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இந்த முன்முயற்சி எடுத்த சிஐடியினுடைய தேவையும் முன்முயற்சி எடுத்த சிஐடியினுடைய வெற்றியும் அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொகுப்பு சட்டங்களையும் எதிர்த்த அந்த போராட்டத்தில் முன்னின்று வினையாற்றக்கூடிய அமைப்பாகவும் சிஐடி இருக்கிறது. அனைவரையும் இணைத்து கொண்டு சிஐடி அந்த காரியத்தை இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த போராட்ட முன்னெடுப்புகள் ஒன்றுதான் தொழிலாளிகளுடைய அடிப்படை நலன்களை பாதுகாக்கும் என்பதை 90க்கு பிறகு வந்த தாராளமய கொள்கையின் போது நாம் பார்த்தோம். தாராளமய கொள்கை அறிவிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து, உலகமய கொள்கை அதை எதிர்த்து உறுதியாக குரல் கொடுத்த அமைப்பு சிஐடியு. அது என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் என்று அன்றைக்கு சிஐடியு எச்சரித்ததோ அனைத்தையும் இன்றைக்கு நாம் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் என்கிற பெயரில் நிரந்தரமற்றவர்களாக ஏராளமான தொழிலாளர்கள், கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வைக்கப்பட்டு வேலை வாங்கப்படுவதும், சட்டவிரோதமாக 8 மணி நேரத்துக்கு பிறகு மேலாக வேலை வாங்குவதும், இரட்டிப்பு சம்பளம் கொடுக்காமல் இருப்பதும், பணி நிரந்தரம் என்பதே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போவதுமான ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான ஒரு நிலைமை. இதை எதிர்த்து தொழிலாளிகள் தன்னெழுச்சியாக இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் என்று சொன்னால், சிஐடி போன்ற அமைப்புகள் கடந்த பிப்ரவரி 12 உட்பட இதே மாதிரி முழக்கங்களை வைத்து நடத்திய அனைத்து இந்திய பொது வேலை நிறுத்தங்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளிகள் இந்தியா முழுவதும் இந்த ஒப்பந்த முறை, இது போன்ற இந்த கூலி அடிமைத்தனம், ஒரு உழைப்பு திருட்டு என்பது பல மடங்கு கூடுதலாக நடந்து கொண்டிருப்பது, அது நிரந்தர தொழிலாளிகள் மட்டுமல்ல, தொழிற்சாலை தொழிலாளிகள் மட்டுமல்ல, முறைசாரா தொழிலாளர்கள், பிளாட்ஃபார்ம் தொழிலாளிகள் என்று சொல்லுகிறார்களே, ஜிக் ஒர்க்கர்ஸ், கோடிக்கணக்கான பேர் அப்படி இருக்கக்கூடிய தொழிலாளிகள், ஐடி போன்ற நவீன தொழில்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இப்படி எல்லா தொழிலாளர்களுமே இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். இதையெல்லாம் எதிர்த்து சிஐடியு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அரசு தன்னுடைய பொறுப்பிலேயே திட்டப்பணியாளர்கள் என்கிற ஒரு ஒரு தனி இதை உருவாக்கி, அவர்கள் அரசு தொழிலாளிகளும் அல்ல, எந்த தொழிலாளிகளும் அல்ல, அவர்களுக்கு பல்வேறு சட்டங்களும் பொருந்தாது என்று மிக மோசமான கொடுமையான ஒரு நிலைமையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 40-50 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற தொழிலாளர்களையும் திரட்டி ஒன்றுபடுத்தி இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபடுத்துகிற அமைப்பாக சிஐடியு இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்திற்கு சிஐடியு என்ற அமைப்பு இன்றைக்கு எல்லோரும் இணைந்து சில முடிவுகளை, முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தை உருவாக்கிய அமைப்பாகவும் கூட சிஐடியு இருக்கிறது. அரசினுடைய கொள்கைகளை எதிர்த்த போராட்டத்தில் அது முன்வரிசையில் நிற்கிறது. ஆகவே சிஐடியு அதனுடைய வர்க்க கடமையை, வர்க்க சமரசமற்று தொழிலாளிகளுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றுகிற அரும்படியை அது மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய முழக்கம் ஒன்றுபடு, போராடு. அதை செயல்படுத்துகிற முறையிலேயும் அதனுடைய செயல்கள் ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற சம்பவத்தை நான் சொல்லி, சிஐடியு வாழ்க,
சிஐடியினுடைய இந்த முயற்சிகள், அவர்கள் முன்னெடுக்கிற முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெறுக என்று நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அமைப்பு தினத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.